Hello friends, welcome to Elite Samayal. நான் ரேணுகா திருவேங்கடம். நான் இன்னைக்கு வந்து கேரளா ஸ்பெஷல் ரசா காளான் எப்படி செய்யறது அப்படினு சொல்லி செய்து காண்பிக்க போறேன். இது வந்து குருவாயூர் ஸ்பெஷல்னு சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம மோர் குழம்பு தான். ஆனா இதுல என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படினு சொன்னா கொஞ்சம் நல்ல புளி தண்ணில வேகிறதுனால கொஞ்சம் புளி தண்ணி வெல்லம்லாம் போடுறதுனால ஒரு தித்திப்பு சுவை ஒரு காரம் அதுக்கு வந்து நம்ம காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் ரெண்டும் போடுறோம். இது எல்லாமே கலந்த சுவையில ரொம்ப அருமையா இருக்குது. இதுல எல்லா காயும் போடலாம். நீங்க செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸி, டேஸ்டும் அவ்வளோ அருமையா இருக்கு. செய்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ரசக்காளானுக்கு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய், பரங்கிக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட்டு, சட்டிக்கரணை எல்லாமே போடலாம். இல்லை எல்லா காயும் கலந்தும் போடலாம், இல்லை ஒரு காயிலையும் நீங்கள் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு வந்து நான் 3/4 கப், அதாவது 3/4 டம்ளர் வந்து தயிர் எடுத்து கெட்டியாக கடைஞ்சி வச்சுருக்கேன். ஒரு 6 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ திருவி வச்சுருக்கேன். மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு. வறுத்து பொடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம் வச்சுருக்கேன். 3/4 டீஸ்பூன் வந்து மிளகு வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் பச்சரிசி வச்சுருக்கேன். புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். இந்த சைஸில் இருந்தால் சரியாக இருக்கும். காரத்துக்கு வந்து நான் காஞ்ச மிளகாய் 3, பச்சை மிளகாய் 2 எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் இதுக்கு தாளிக்கிறதுக்கும் இதுலேயே ஒரு 3 மிளகாய் சேர்த்து வச்சுருக்கேன். இதுக்கு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா இந்த வெல்லம் தான். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறது கடுகு, கருவேப்பிலை, அவ்வளோதான். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல இந்த புளி தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. இதோடய இந்த மஞ்சள் தூளையும் சேர்த்துருங்க. மஞ்சள் தூள் வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும். தேங்காய் எண்ணெயில் தாளித்தாதான் நல்லாயிருக்கும். நீங்களும் தேங்காய் எண்ணெயே யூஸ் பண்ணுங்கள். தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ இதில் எல்லா காயும் போட்டுடலாம். ஆக்சுவலாக கத்திரிக்காயை கூட நீங்கள் அப்புறமா போடலாம், சீக்கிரமாக குழஞ்சிரும். இது வேகட்டும் நல்லா. உப்பு இப்போ போட வேண்டாம், ஒரு 1/2 வேக்காடு வெந்ததுக்கு அப்புறம் போடலாம். முருங்கைக்காய் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை வந்து கடைசியாக போடுங்க. அதே மாதிரி சட்டிக்கருணை, காராக்கருணை இருக்கு இல்லையா, அது போடணுன்னா அதை வந்து புளி தண்ணியில் அது வேகாது சீக்கிரமாக. அதனால் அதை மட்டும் தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணியில் போடுங்க. இது நல்லா வேகட்டும். ஒரு 6லேருந்து 8 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுடுங்க. அது வெந்துட்டு இருக்கிற இந்த டைமில் நம்ம வந்து மிளகு அதெல்லாம் நம்ம வறுத்துட்டு வந்துடலாம். வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வறுப்பட்டுக்கணும். நிறம் மாறிடுச்சு பாருங்கள். மிளகு நீங்கள் மிளகா குறைச்சிட்டு மிளகா கூட போட்டுக்கலாம். மிளகும் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரிசியும் லேசாக செவந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் போட்டுக்கலாம். அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க. வறுப்பட்டுருச்சு பாருங்கள். தேங்காய், மிளகாய், அரிசி, வெந்தயம், மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். சொல்ல மறந்துட்டேன், இந்த பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். பச்சை மிளகாயை வதக்கக்கூடாது. வெல்லம் சேர்த்துருங்க. நல்லா கொதிக்குது பாருங்கள். இது மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை இதோட சேர்த்துடலாம். மிக்ஸியும் கழுவி விட்டுட்டு அது நல்லா கொதிக்கட்டும். அந்த பச்சை தேங்காயில் இருக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க, அதான் வாசனையாக இருக்கும். பச்சை வாசனை போயிட்டு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போது நம்ம தயிர் வந்து கட்டியாக இருக்கிற தயிரை நான் சிலுப்பி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இது வந்து ரொம்ப நேரம் அடுப்பில் கொதிக்கக்கூடாது. லேசாக தலை ஒரு கொதி வந்த உடனே நம்ம இறக்கிடணும். கொதி வந்துருச்சு பாருங்கள். அடுப்பை அணைச்சிடுங்க. கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை 3ஐயும் கொட்டி தாளித்து கொட்டிடுங்க. அருமையான குருவாயூர் ரசக்காளான் ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தில் விட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் இதை செய்து பாருங்கள். எப்பொழுதும் நம்மளுடைய சாம்பார், வத்த குழம்பு, புளிக்குழம்பு, மோர் குழம்பு, பிட்டில் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். ஒரு தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதை சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.